ஜாய் கிருஷ்ணாவே ஒரு 10 ஆண்டு காலம் வெளியிட்ட பல வீடியோக்களை எனக்கு வந்து அனுப்பிட்டாங்க. ஆக்சுவலி ஃப்ரெட்ரிக்கும் நானும் அவங்களும் ஒரு 4 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். என்னோட ஹாப்பினஸ் என்னோட எல்லாமே வந்து நான் அவங்கக்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். உள்ளங்கால் வந்து தலை வரைக்கும் உச்சியில் நமக்கு அப்படியே சுறுசுறுசுன்னு ஏறுது. இது இப்படி கூட வந்து ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குமா? ஃப்ரெட்ரிக்கை வந்து நீ டைவர்ஸ் பண்ணிட்டு தங்கம்னு சொன்னார். அப்போது கல்யாணமான வந்து ஒரு கணவன் இருக்கிறான், புருஷங்காரன் இருக்கிறான். ஆனால் உன்னை ஒருத்தன் வந்து தங்கம்னு சொல்கிற அளவுக்கு நீ பழகிறன்னா நீ எப்படிப்பட்ட கேட்டகரி? வெவ்வேறு சந்தர்ப்பத்தில் வெவ்வேறு உடையில் வந்து விஜயோட சேர்ந்த போட்டார். முதல் கணவரை வந்து டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒருவேளை விஜய் காரணம் ஆயிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வியே இருக்குது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், பொம்பளை பொறிக்கு தான் இது மனைவி விட்டுட்டு என்னைக்கு போன. ஆனால் தான் இன்னைக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறான். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவாளர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜாக் கிறிஸ்டல்டா பழமொழி இருக்குது சார், ஒன்றும் தெரியாத பாப்பா 10 மணிக்கு மேலே போட்டாலும் தாப்பா அப்படின்ற அந்த பழமொழி. அதுதான் 10 மணி. அதை தாண்டி இங்கே ஒரு விஷயம் எல்லாம் பரவிட்டு இருக்கு சார். குறிப்பாக போன வாட்டி நம்ம பேசினோம், சிவசங்கரி அவங்க சேனலில் அவங்க பேசியிருந்தாங்க. ரொம்ப மனம் உருகி அந்த கதையெல்லாம் ஒரு ஒன்றுமே தெரியாத மாதிரி தெரிச்சு பேசினாங்க. அப்படி சிவசங்கரியோட ஆக்ஷன் சொல்கிறேன். இன்னைக்கு பல தகவலோடு உட்கார்ந்துருக்கீங்க. என்ன சார்? இல்லை நம்மளும் சார் நமக்கு இந்த சப்ஜெக்ட் பேசணுன்ற நமக்கு ஆர்வம் இல்லை. ஆனால் ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்கும்போது இது என்ன இது என்ன மாதிரியான ஒரு முன்னுதாரணம் ஆகிடும். இப்போ நேர்கள்லாம் என்ன இப்போ எனக்கு சினிமா இது முதல்ல இது முடிச்சிடறேன், அப்போ தான் எனக்கு ஞாபகம் போயிடும். சினிமா வட்டாரத்தில் பலரும் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார் அவன் வந்து சபல பேர் வழியாக இருக்கட்டும் சார், இந்த பொம்பளை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று விடவாக இருந்திருக்கணும், ஆதரவு இல்லாமல் இருந்திருக்கணும், அல்லது வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணாக இருந்திருக்கணும். கல்யாணம் ஆகிட்டு ஒரு பிள்ளை இருக்குது சார். அதுவும் அந்த கடந்த 10 ஆண்டு காலத்தில் அவங்க வெளியிட்ட பல வீடியோக்களை நமக்கு அனுப்பிவிட்டாங்க. அதுதான் பெரிய விஷயம். ஏதாவது ஜாய் கிருஷ்ணாவே ஒரு 10 ஆண்டு காலம் வெளியிட்ட பல வீடியோக்களை எனக்கு வந்து அனுப்பிவிட்டாங்க. அந்த வீடியோலாம் நான் பொறுமையாக வந்து பார்க்கும்போதுனா உள்ளங்கால் வந்து தலை வரைக்கும் உச்சியில் நமக்கு அப்படியே சுறுசுறுசுன்னு ஏறுது. ஏன்னா என்ன இது இப்படி கூட வந்து ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குமா? ஒன்று முதல் கணவனை விவாகரத்து செய்யும் போது ஒரு வலுவான காரணத்தை சொல்லணும், இதுதான் காரணம், இந்த காரணத்துக்காக சொல்லிட்டேன். முதல் கணவனை வந்து காதல் கல்யாணமும் பண்ணிவிட்டு அவனோட அவ்வளோ நெருக்கமாக இருந்துட்டு எனக்கு அப்பாவே இல்லை, அந்த முதல் கணவனுடைய அப்பா தான் வந்து அதாவது மாமனார் தான் அப்பா ஸ்தானத்தில் இருந்தாருன்ற மாதிரியும் சில வார்த்தைகளை அவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம், நிறைய செய்திகள் பார்க்குறோம். என்ன அந்த திருமண வைபோகத்தை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒவ்வொரு பார்ட்டியும் எப்படி ஒரு அதாவது வந்து என்கேஜ்மெண்ட்டும் சரி, கல்யாணமும் சரி, அதுக்கப்புறம் பிள்ளை பெற்றுக்கிறதும், சீமந்தம், பிள்ளை பெற்று எல்லா வீடியோ கருமத்தையும் எனக்கு அனுப்பிவிட்டானுங்க சார். எல்லாமே இதான் சார் எவிடன்ஸு பாருங்கள் சார். இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கருத்து வேற்றுமை எங்கேருந்து தொடங்குது, அதுக்கான காரணம் என்னன்னு ஏதாவது சொன்னீங்களா விளக்கமாக? ஆனால் வந்து சினிமா வந்து பல செய்திகள் வந்துட்டுருக்கு, அதுதான் இங்கே பேச போகிறோம். பட் நீங்கள் ஏதோ கேட்க வந்தீங்க சார். முதல்ல என்னென்னா நேயர்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இது வந்து நாங்கள் 2 பேருமே, குறிப்பாக ஏன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் இருந்தீங்கன்னா மாதம்பட்டி சொம்பு தூக்குறீங்களா நல்லா கேட்பாங்க. நாங்கள் இதுவரை நானும் சரி சாரும் சரி மாதம்பட்டியை பார்த்து சார். ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்தார் யார் செய்தாலும் சரி, ஒரு அபலை பெண்ணுக்கு துரோகம் செய்தால் அது மிகப்பெரிய பாவம்னு நான் நினைக்கிறேன். நான் 2 பிள்ளைகள் எனக்கு இருக்குது, பெண் பிள்ளைகள் இருக்குது. நான் பர்சனலாக இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை வந்து ஒரு நியாயமான விஷயத்தை பேசுகிறதுக்கு தயங்கக்கூடாது. இங்கே யாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து என் பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருவனுக்கு ஒருத்தின்றது என்னுடைய பார்வை. அதை கடந்து யார் நடந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒருவனுக்கு ஒருத்தின்ற மாதிரி தான் வந்து ஒருத்திக்கும் ஒருவன் தான் இருக்கணும், என் பார்வை அது. அதை தாண்டி நீங்கள் வேறு ஒரு மேரேஜ் போகிறீங்க, டிவோர்ஸ் ஆகிட்டு வேறு மேரேஜ் போகிறீங்க, அது வந்து லிபர்ட்டி, அவங்களோட சுதந்திரம் தான், நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அது தகுந்த காரணங்கள் வந்து இருக்கணுன்றது என்னுடைய பார்வை. அதுக்காக ஒரு மேரேஜில் வந்து ஒருத்தன் புருஷங்காரன் இறந்து போயிட்டான், அதுக்காக வேறு கல்யாணம் பண்ண கேட்டால் விதவை திருமணத்தை வந்து ஆதரிக்கிற முதல் நபராக நான் இருப்பேன், முதல் நபர். அதே சமயத்தில் கேட்டிங்கன்னா ஒரு திருமண வாழ்க்கை என்பது ஏதோ என்டர்டெயின்மெண்ட் மாதிரி வந்து பார்த்தா நினச்சா மாற்றிக்கிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன காரணம், அடிப்படை காரணம் பார்த்தா பொருளாதாரத்தை நோக்கி நான் வந்து நீங்கள் உங்கள் பார்வையை செலுத்தி இவனோட அவன் பெட்டராக இருக்கான் அவனோட பணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாதிக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து வாழ்க்கையில் வந்து
மிச்சமாக நிற்க போகுது. நீங்கள் கடந்து போயிட்டே இருக்கலாம். அது நீங்கள் வந்து பொருளாதார தேவைக்காக இருக்கலாம், அல்லது வந்து காம இச்சைக்காக கூட இருக்கலாம். நீங்கள் கடந்து போயிட்டு அப்போ ஆடு மாடுகளுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசன்றது தான் என்னுடைய கேள்வி. இந்த கேள்வி வந்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் பொருந்தும், ஜாய் கிருஷ்ணலாவுக்கும். நம்ம 2 பேரையும் தான் சார் கேள்வி. இதில் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் நான் ஓப்பனாக சொல்கிறேன், பொம்பளை பொறிக்கினா பொம்பளை பொறிக்கு தான். இது மனைவி விட்டுட்டு என்னைக்கு போகிறான், ஆனால் தான் அவன் இன்றைக்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறான். இதில் என்ன இருக்குது? யார் பேசுகிறாங்க இங்கே? அதை விட இந்த விஷயத்தை ஆதரிக்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் இந்த பார்வையை பாரபட்சமாக செலுத்த முடியாது இல்லை. ஜாய் கிருஷ்ணலாவும் வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் தானே பண்ணியிருக்காங்க, முதல் கணவனுக்கு துரோகம் தானே பண்ணியிருக்காங்க. சரி சார், நம்ம கேள்விக்குள்ளே போயிடலாம் சார். ரைட். இப்போது நேரில் சொல்லிட்டோம், நம்ம இப்போ பொதுவாக தான் டிஸ்க்ளைமர். ஆமாம், யாருக்குமே மாதம்பட்டிக்கும் சரி, நம்ம இங்கே இவங்களுக்கு சார்பாக யாருக்கும் சொல்கிறோம், இது நடுத்தரமாக நம்ம பேசுகிறோம் இந்த விவாதத்தை. சார், முதல்ல ஒரு கேள்வி என்னென்னா, இவங்க ஜாய் கிருஷ்ணல்டா ஏற்கனவே திருமணம் ஆனவங்க. நம்ம நேர்களுக்கு அந்த வீடியோ காணொலிலாம் பார்க்க போகிறோம். பேபி ஷவர்லேருந்து, அவங்க என்கேஜ்மெண்ட் வீடியோலேருந்து, மேரேஜ் வீடியோலேருந்து, அவங்க வீட்டுக்கார கூட இந்த வீடியோலாம் நல்லா அந்யோன்யமாக தான் சொல்லும்போது நீங்கள் முதல் வீட்டுக்காரர் சொல்லி முதல் வீட்டுக்கார வந்து அந்யோன்யமாக இருக்காங்க. அந்த தகவலெல்லாம் நம்ம வந்திருக்கு. இல்லை, வீட்டுக்காரர் சொன்னாலும் பிரச்சனை, ஹவுஸ் ஓனர் ஆகிடும். ஏன்னா லீஸுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. அதை நீங்கள் ஹஸ்பண்ட்னே சொல்லிடுங்க. ஏன்னா இவங்க முதல் கணவர். ஏன்னா ஜாய் கிருஷ்ணலாவோட வந்து கேட்டகரி அப்படி இருக்குது. ஓகே, முதல் தெளிவாக பேசணும். முதல் கணவர் இவர், இரண்டாவது கணவர். முதல் கணவர் பேசும்போது பேரை சொல்லிடணும், ஃப்ரெட்ரிக்கு. இரண்டாவது கணவர் வந்து பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ். இப்படி நம்ம தனியாக சொல்லிடணும். சரி சார், லிஸ்ட் பெருசாக கூட இருக்கலாம், அது வேற விஷயம். அது அடுத்தது. அது இணைஞ்சி அவங்க தாம்பத்திய உறவுலேருந்து அந்த கல்யாணம், அதான் நிச்சயதார்த்தம், கல்யாணம், அப்புறம் பேபி ஷவர், இதெல்லாம் காணொலிலாம் வந்திருக்கு. அதை நேயர்களுக்கு கொஞ்சம் காட்டலாம். அவங்கள பற்றி சொல்லணுன்னா ரொம்ப லைக் ஜென்யூனாக இருப்பாங்க, ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. ஒரு ஆக்சுவலி ஃப்ரெட்ரிக்கும் நானும் அவங்களும் ஒரு 4 years ஃப்ரெண்ட்ஷிப். என்னோடய ஹாப்பினஸ், என்னோட எல்லாமே வந்து நான் அவங்கக்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். ஆக்சுவலி எனக்கு வந்து அப்பா கிடையாது. ஸோ வந்து எனக்கு ஒரு அப்பாவாக வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து என்னை வந்து கைட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் எனக்கு வந்து அவங்கக்கிட்ட பிடிச்ச ஒரு பெஸ்ட் குவாலிட்டி. முதல் கேள்வி என்னென்னா சார், இப்போது மாதம்பட்டி ரங்கனோட அந்த உறவு கல்யாணம், அவங்க சொல்கிற பாணியில்னா கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல்ல இவங்களோட கல்யாணம், முதல் கல்யாணத்தை டைவர்ஸ் பண்ணாங்களா? அதாவது ஃபெட்ரிக்கை டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் மாதம்பட்டியை கரம் பிடிச்சாங்களா? இல்லைன்னா ஃபெட்ரிக், அதாவது மாதம்பட்டியை கரம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபெட்ரிக்கை டைவர்ஸ் பண்ணாங்க. இந்த நிமிடம் வரைக்கும் ஜாய் கிருஷ்ணலா வந்து கிளாரிட்டி கொடுக்கவே இல்லை. நீதிமன்றத்தில் இவங்க இனிமேல் தாக்கல் பண்ணுற மனு வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு திருமணம் வந்து டிவோர்ஸ் பண்ணாமல் இரண்டாவது திருமணம் வந்து பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் செல்லாது. ஆனால் இவங்க வந்து இரண்டாவது கணவர் சொல்கிறாங்களே தவிர, அதோட ஒரு பச்சையான ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்ல கேட்டினா, தங்கம், நல்லா கவனிங்க வார்த்தையை, தங்கம் நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு தங்கம், ஃப்ரெட்ரிக்கிட்ட நீ வாங்குற பணம் தானே உனக்கு வந்து பெரிய விஷயம். நீ வந்து தங்கம், நீ வந்து முதல் கணவனை, அதான் ஃப்ரெட்ரிக்கை வந்து நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு தங்கம்னு சொன்னார். அப்போது கல்யாணமான வந்து ஒரு கணவன் இருக்கிறான், புருஷங்காரன் இருக்கிறான். ஆனால் உன்னை ஒருத்தன் வந்து தங்கம்னு சொல்கிற அளவுக்கு நீ பழகிறன்னா நீ எப்படிப்பட்ட கேட்டகரி? நீ சொல்லும் போது என்ன சொல்லணும்? இதுதான் இந்த வாய்ன்றது, இதுதான் இந்த வாய் கொடுத்து நம்மளே வந்து புண்ணாய்க்கிறதுன்றது இதுதான். ஒரு நல்லா புரிஞ்சுங்க சார். இன்னொருத்தருடைய மனைவி வந்து நம்ம தங்கன்னு பேச முடியுமா சார்? செல்லன்னு பேச முடியுமா சார்? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வந்து ஒரு பேசும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைம்மா போங்கம்மா வாங்கம்மான்னு பேசலாம். வாங்கம்மா போங்கம்மா, இல்லைம்மா அப்படின்னு அந்த அதான் வாங்கம்மா போங்கம்மான்னு பேசுறது இருக்குது. தங்கம்னு வந்து ஒரு முதல் புருஷங்காரன் இருக்கும்போது நீ தங்கம்னு வந்து உன்னை வந்து மென்ஷன் பண்ணி பேசுகிறான்னா, நீ அதுக்கு அனுமதிக்கிறேன்னு சொன்னால், பேசுகிறான், நீ அதை அனுமதிக்கலாமா? அப்போ அனுமதிக்கிற அளவுக்கு அவனை உன்னை தங்கம்னு சொல்கிற அளவுக்கு நீ அவனுக்கு வாழ்க்கையில் நீ வந்து இடம் கொடுத்துடல. புருஷங்காரன் இருக்கும்போது மாதம்பட்டி ரங்கராஜ் சொன்னால் முதல் புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டேன், இப்போ ரெண்டாவது புருஷனாக வந்து இவனை கல்யாணம் பண்ணுறன்ற அந்த வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் கரெக்ட் தானே? ரெண்டாவது தானே? அதுதான் இப்போ இனிமேல் தான் லிஸ்ட்டு வருது, அடுத்தடுத்து லிஸ்ட்டு வருது இல்லை. இப்போ நீங்கள் வந்து அவனை சொல்கிறீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து பொம்பளை பொறுக்கி பல பேர் வந்து பல பெண்கள் லிஸ்ட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க இவங்க. இப்போ அவன் வந்து என்ன சொல்கிறான், அவன் தரப்பில் வந்து கேட்டினா சோர்சஸ் மூலமாக நான் தெரிய வருது என்னன்னு கேட்டினா, பல நடிகர்கள் கூட வந்து இவங்களுக்கு தொடர்பு இருக்குன்றான். பிரச்சனை இப்போ அதுதான். பல நடிகர்கள் கூட வந்து தொடர்பு இருக்கும்போது அது வந்து சராசரி நல்லா புரிஞ்சுக்கணும் சார். அவன் வந்து நடிகன்னு சொல்கிறாங்க. எத்தனை படத்தில் பெரிய அப்படியே மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து சூப்பர் ஸ்டாரா? எத்தனை படத்தில் நடித்து வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஜூப்ளி போயிடுச்சு. நான் கேட்குறேன்,
நடிகன்னு சும்மா சொல்கிறாங்க, ஏதோ ஒரு படத்தை சீரியல்லே ஏதோ ஒன்று நடிச்சான்றதுக்காக நடிகன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் அங்கே வந்து நீங்கள் லிஸ்ட் இருக்குது பெருசாக, மாதம்பட்டி ரங்கராஜ் பின்னாடி பெரிய லிஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகபத்திரி விருத லிஸ்ட்டில் அவன் நம்ம வைக்கவே கிடையாது. அவன் வந்து பொம்பளை பொறுக்கின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அதுக்கான வேலையை நீங்கள் செய்கிறீங்க. உங்களை பொண்டாட்டி விட்டுட்டு உங்ககிட்ட வந்துட்டான்ல, அவனுக்கு இது தேவை தான். இப்போ நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவன் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆம்பளை பொறுக்கியாக இருக்காங்க. யார்? ஜாய்கிஷன். நீங்கள் அவனை பொம்பளை பொறுக்கின்னு ஃப்ரேம் பண்ணுறீங்க. அவன் வந்து நான் சொல்கிறான், அவன் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆம்பளை பொறுக்கி. அதுக்கான பல நடிகர்களோட இவங்களுக்கு வந்து பரிச்சயம் இருக்குது, தொடர்பு இருக்குது, நடிகர்கள்னா லிங்க் இருக்குது. யாராரு? ஃபஸ்ட்டு ஜிவி பிரகாஷ், நமக்கு வந்த போட்டோகள் சொல்கிறேன், இதை விட பெரிய விஷயம் பல நடிகர்களோடு இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய். உங்களுக்கு நல்லா தெரியும், விஜய்கிட்ட வந்து அவ்வளோ எளிதாக வந்து ஃபோட்டோ வெளியிட முடியாது. அப்படியே வெளியிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மனம் விரும்பிய நடிகைகளோட தான் அவர் ஃபோட்டோ வெளியிடுவார். நீங்கள் வேணால் பார்த்துங்க. ஒன்று உங்களுக்கு வந்து த்ரிஷா அண்டு கீர்த்தி சுரேஷ், அதாவது தன் கூட நடிக்கிற நடிகை எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து வெளியே தனிப்பட்ட முறையில் பர்சனல், நான் சொல்ல சினிமாவில் இல்லை, சினிமாவில் ஜோடி போட்டு நடிக்கிறது வேறு, பர்சனல் ஃபோட்டோ எடுக்க முடியாது, அவ்வளோ ஈஸியாக வந்து அவர்கிட்ட நெருங்கிட முடியாது. ஆனால் ஜாய்கிஷனோட எப்படி நெருங்க முடிஞ்சுது? அதுவும் அவர் நிறைய விஷயங்கள் இவங்களை பற்றி பேசுனதெல்லாம் இவங்க வந்து சிலாகிக்கிறாங்க. அப்போ ஒருவேளை வந்து முதல் கணவரை வந்து டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒருவேளை விஜய் காரணம் ஆயிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வியே இருக்குது. ஏன்னா ஒரு போட்டோலாம் கிடையாது சார், நல்லா கவனிங்க. அக்கேஷனலாக நீங்கள் ஒரு போனீங்க, இங்கே யாரும் நல்லா புரிஞ்சிக்கணும், இங்கே யாரும் யார் மேலேயும் அபாண்டமாக பேசலை, சொல்லக்கூடிய பாயிண்ட்டை நல்லா குறிப்பாக கவனிக்கணும். ஒரு அக்கேஷனலாக நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பெரிய நடிகரோட நீங்கள் ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஸ்டில் இருக்கும், இல்லை 2 ஸ்டில் இருக்கும். வெவ்வேறு உடையில் தான், யார் விஜய் உடையில் இல்லை, வெவ்வேறு சந்தர்ப்பத்தில் வெவ்வேறு உடையில் வந்து விஜயோட சேர்ந்த ஃபோட்டோ இருக்குது. நீங்கள் கேட்டால் என்ன சொன்னீங்க? காஸ்டியூம் டிசைனர். காஸ்டியூம் டிசைனாக நீங்கள் விஜய்க்கு மட்டுமா பண்ணீங்க? எத்தனை நடிகருக்கு நீங்கள் பண்ணீங்க? அப்போ அத்தனை ஃபோட்டோ நீங்கள் வெளியிடணும் இல்லை. ஆனால் இவங்க பேசும்போது விஜய்க்கு ஒரு வேளை இவங்க கொக்கி போட்டிருப்பாங்க போல இருக்கு. கொக்கினா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? புரியுது. புரியுது. இது ட்ரெஸ்ஸில் சொல்கிறேன். ஓகே. ட்ரெஸ்ஸில் கொக்கி இருக்குல்ல, ட்ரெஸ்ஸில் வந்து அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் கூட வந்து கொக்கி போட்டிருக்காங்கல்ல, பட்டனுக்கு பதில். மாதம்பட்டிக்கு போட்ட மாதிரி சொல்கிறீங்க? மாதம்பட்டிக்கு எப்படி வந்து ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் பதில் கொக்கி போட்டாங்களோ, அதே மாதிரி விஜய் கூட வந்து கொக்கி போட்டிருக்கலாம்ல. ஏன்னா அந்த ஃபோட்டோ வெளியிடுங்க. கண்டிப்பாக. விஜயோட எத்தனை படத்தில் வந்து எத்தனை ஃபோட்டோக்களில் விதவிதமாக இவங்க வந்து போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லை சார்? நான் மீண்டும் சொல்கிறேன், முதல் மனைவி மீது சந்தேகம் வராது, 2வது மனைவி மீது சந்தேகம் வரும். காரணம் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒருத்தனை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துடும்போது நம்மளையும் அதே மாதிரி ஏன் பண்ணிட்டு போக மாட்டேன்னு ஒன்று. 2வது இன்னொன்று இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா, செக்ஸில் புழங்கும் போது வெளிப்படையாக பேசணும். இதை செக்ஸில் புழங்கும் போது அவங்களுடைய நடவடிக்கையை வச்சு, யாருடைய நடவடிக்கை வச்சு, அந்த பெண்களோட அந்த செக்ஸில் புழங்குற நடவடிக்கை வச்சு ஆணுக்கு சந்தேகம் வரும். ஏன்னா ஒரு இன்னசென்ட்டான மனைவின்னு இந்த செக்ஸில் வந்து ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போது காதலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், காதலில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு விலங்குகள் மாதிரி, வீட்டு விலங்குலாம் உங்களுக்கு தெரியும், பூனை, நாய் கூட வச்சுக்கலாம், பூனை, அதுக்கப்புறம் வந்து கோழி, இந்த மாதிரி அனிமல்ஸ் தான் சொல்கிறேன். அதான் சொல்கிறேன், வீட்டு விலங்குகள். காமத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் காட்டு விலங்குகள், வைல்டு காட்டு விலங்குகள். அப்போ தான் அங்கே வந்து செக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமான அந்த செக்ஸை வந்து முடிக்க முடியும்னா அங்கே வந்து காட்டு விலங்குகளாக மாறினா. இது யாரோ சொல்லலை, நான் தான் சொல்கிறேன். சில பேர் வெளியே சொல்கிறதுக்கு தயங்குவீங்க, நான் வெளிப்படையாக சொல்கிறேன். காதலில் பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருவருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு விலங்குகள் தான், டொமஸ்டிக் அனிமல்ஸ். செக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காட்டு விலங்குகள் தான். அதில் ஒன்றும் பாரபட்சம் இல்லாமல் நம்ம சொல்லணும், பேசி ஆகணும். அப்போது இந்த இடத்துல அந்த காட்டு விலங்குகளில் வந்து எத்தனை விதமான விலங்குகள் இருக்குது? காட்டு விலங்கு தான் எல்லாமே. வரிகுதிரை கூட காட்டு விலங்கு தான், ஒட்டகச்சிவிங்கி கூட காட்டு விலங்கு தான், சிங்கம் காட்டு விலங்கு, காண்டாமிருகம் காட்டு விலங்கு. பல பேர் திருப்தி ஆகிட்டுருக்கோம், ஏன்னா நம்ம பல பேர் அப்படி தான் சொல்லியிருக்கிறான். இது இல்லை சொல்கிறேன் நான். ஏன்னா நான் சொல்கிறது ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் சார். புரியுது சார், நீங்கள் எங்கே சொல்ல. அப்போது இந்த இடத்துல வந்து நான் கேட்டிங்கன்னா
வரிகுதிரை வந்து எந்த மிருகத்தை அடித்து சாப்பிடாது, ஆனால் காட்டு விலங்கு. ஒட்டகச்சிவிங்கி எந்த மிருகத்தையும் அடித்து சாப்பிடாது, ஆனால் காட்டு விலங்கு. இன்னும் பல விலங்குகள் நம்ம வந்து சொல்ல முடியும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வெஜிடபிள்ஸ். இன்னொரு விலங்கை அடித்து சாப்பிடாது. ஆனால் அதே சிங்கம், புலி, சிறுத்தை, இன்னும் பல விலங்குகள் இருக்குது. இந்த இடத்துல செக்ஸில் புழங்கும் போது, அதனால தான் சொல்கிறேன், காமம் என்பது பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் காட்டு விலங்கு போயிட்டுனா அந்த இடத்துல வந்து அது ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும், அவங்க நடந்துக்கிற விதத்தை வச்சு அது ஒரு ஆணே இருந்தால் இந்த இடத்துல பெண்ணை சொல்லணும். ஆணே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா மனைவி என்பதோ அல்லது வந்து புழங்கக்கூடிய வந்து அது பெண் வந்து இவனுக்கு வந்து இந்த விஷயத்தில் இவ்வளோ தெளிவாக இருக்கிறானே, எவ்வளோ விவரமாக இருக்கிறானே அப்படின்னும் போது அங்கே ஒரு சந்தேகம் வந்து நிற்கும். அதே மாதிரி வந்து கணவனாக இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ வந்து இன்வால்மெண்ட்டோட வந்து இவன் இருக்கிறான்னா அப்போ வந்து அதோட இன்னும் குறிப்பாக வந்து ஏற்கனவே மனம் முடித்தவன்னா சுத்தம். சுத்தம். இப்படி தான் வந்து இந்த செக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சிக்கல் வரும் சார். அது உளவியல் சிக்கல். இது அதாண்டி வந்து இங்கே வந்து காதல் என்பதும், அதாவது வீட்டு விலங்காகவும் காட்டு விலங்காகவும் படுக்கையில் நடந்துக்கிட்டா, அதாவது காதலோடும் காமத்தோடும் நடந்துக்கிட்டா எந்த சந்தேகமும் வராது. இங்கே வந்து சந்தேகம் மாதம்பட்டிக்கு இல்லை, அது என் குழந்தையா இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன்ற ஒரு இடத்துல அங்கே சொல்லும்போது தான் சந்தேகங்கள் சார். இப்போது நல்லா புரிஞ்சுங்களேன், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு வந்து தன் மனைவி தன்னோட மட்டும்தான் புழங்குறான்னு சொன்னால் இந்த டிஎன்ஏ இது எதுக்குமே போக மாட்டானே. எத்தனை பேர் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண பிறகு வந்து ரிப்போர்ட் கொடுக்கும்போதே இந்த பிளட் டெஸ்ட் மட்டும் தான் கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டலில். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கன்ஃபர்மேஷன் லெட்டராக கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும். நான் கேட்குறேன், அவன் அதை கேட்குறான்னு சொன்னால் அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இந்த சந்தேகத்தை தான் அவன் வந்து கேட்டால் பல நடிகர்களோட இவளுக்கு தொடர்பு இருக்குது, பல ஆண்களோட தொடர்பு இருக்குது. சந்தேகம் வந்தால் தானே சார் டிஎன்ஏ வந்து கேட்குறான். அவன் தானே சார் கேட்குறான் சார். இங்கே ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ இப்படியெல்லாம் சந்தேகப்படுறவன் ஏன் சார் திருமணம் பண்ணிக்கணும் சார்? இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே மறுபடியும் நான் இந்த இடத்துக்கே வரேன். என்னென்னு கேட்டேன்னா, அவன் வந்து ஒரு வீட்டு விலங்கு, டொமஸ்டிக் அனிமல் நினச்சிருக்கலாம், நினச்சி புழங்கியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 4 சவுத்துக்குள்ளே போகும்போது தான் வந்து அங்கே வந்து காட்டு விலங்காக மாறக்கூடிய சூழல் இருக்குது. அந்த இடத்துல ஒரு அந்யோன்யமாக கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு கணவன் மனைவி இருந்தாங்கன்னா காதோடும், அதாவது வீட்டு விலங்காகவும் காமத்தோடு காட்டு விலங்காகவும் அங்கே புழங்கும் போது இந்த சிக்கல் வந்திருக்காது. ஆனால் அங்கே வந்து அந்த வீட்டு விலங்குன்றது மறைஞ்சி போச்சு. அதான் காதல் வந்து காணாமல் போயிடுச்சு. முழுக்க முழுக்க காமம் தான். அந்த காமத்தில் வந்து அவனுக்கு வந்து சந்தேகம் வருது. அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நான் ஊர்லேயே இல்லாத ஒரு காலகட்டம்லாம் இருக்கும்போது இன்னும் சந்தேகம் ஜாஸ்தியாகிடும். ஏன் ஃபோன் போடும்போது அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் நீண்ட நேரம் வந்து பிஸி வாய்ஸ் வந்தாலே சந்தேகம் வந்துடும். இது பொசசிவ் கிடையாது சார். பொசசிவ்ன்றது வேறு. தன் மனைவி தன்னோட மட்டுமே வந்து நெருக்கமாக இருக்கணும்னு சொல்கிறது வந்து பொசசிவ். தனக்கு மட்டுமே உரிமையானவளாக இருக்கணுன்றது வந்து பொசசிவ். இது லவ்வில் வந்து ஸ்டார்ட் ஆகும். தன்னை மட்டுமே வந்து என் மனைவி காதலிக்கணும், வேறு யாரையும் காதலிக்கக்கூடாது, அன்பு செலுத்தணும், வேறு யார் மீதும் அன்பு போகக்கூடாது, அன்பும் காதலும் என்கிட்ட மட்டுமே, எனக்கு மட்டுமே வந்து அது உரிமை. அவள் எனக்காக மட்டுமே இருக்கணும், எனக்காக சிரிக்கணும், எனக்காக ஆழணும், எனக்கு மட்டுமே இவன் இருக்கணும். சில பேர் பொம்மை மாதிரி நடத்துவான் பொண்டாட்டியை. அதுக்கு வந்து பாருங்க கேட்டால் அடிமையாக நடத்துறது கிடையாது. அவள் முழுக்க முழுக்க என்னை மட்டுமே சார்ந்து இருக்கணும். அவளை கடை கூட அனுப்ப மாட்டான், பெட்டி கடை கூட அனுப்ப மாட்டான். அவர் போத்தி பாதுகா. அது காரணம் கேட்டால் சந்தேகம் கிடையாது, சரிங்களா? அளப்பரிய அன்பு. அது வந்து காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதை எதிர்கொள்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. அதாவது மனைவி என்பது எதிர்கொள்கிற விதத்தில் இருக்குது. மனைவி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அதை உள்வாங்கிறது புரிஞ்சிக்காமல் வேறு ஆண்களோட வந்து அதை அவங்க நேரத்தை செலவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளப்பரிய அன்பு தான் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது சந்தேகமாகி சில நேரங்களில் வந்து விபரீதத்தில் கூட முடிஞ்சிடும். அது நிறைய நடந்திருக்கு. இங்கே இது ரொம்ப உளவியல் சார்ந்த விஷயம். கணவன் உறவுன்றது சாதாரண விஷயம் இல்லை சார். இவங்க ஏதோ ஒரு பொம்மைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து இந்த பொம்மை கல்யாணம்லாம் சொல்லுவாங்கள்ல, அப்படி கிடையாது. அது நீங்கள் வந்து அது ஒரு பெரிய உணர்வு. இது எப்படி சார்? இந்த ஏற்கனவே நம்ம பேசினது தான். இது திட்டமிட்டலோடு பயணிக்கப்பட்டது. ஜாக்ரஸ்ல பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு புரிஞ்சிக்க முடியுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான்
இப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கபடிமான்னு ஒரு படம். கபடிமான்ற ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குடும்பம். நீங்கள் வேணால் படம் நெட்டில் போய் பாருங்கள். அந்த பெரிய வந்து ஒரு என்ன சொன்னால் வந்து பெரிய குடும்பம்னா வந்து மேல்தட்டு குடும்பம். எல்லாமே வந்து உயர் பதவி. ஓய்வு பெற்ற அப்பா வந்து ஓய்வு பெற்ற ஜஸ்டிஸாக இருப்பார், நீதியரசராக இருப்பார். மகன் வந்து ஒரு பெரிய போலீஸ் அதாவது பெரிய உயர் பதவியில் இருப்பாங்க. இப்படி ஒருத்தர் வந்து போலீஸ் காவல்துறையில் ஒருத்தர் இருப்பார். அதில் சிவாஜி வந்து அண்ணன் அதாவது கூட பிறந்த அண்ணன் தம்பிகள்லாம் பெரிய பதவியில் இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவாஜியே இருப்பார். அவரும் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க படத்தில். ஒரு பெரிய குடும்பம் அது, ஒரு பாரம்பரியமான குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி வந்து மனைவி பிள்ளைகளோட வாழ்ந்துட்டு இருப்பார், ஒரே வீட்டில் தான். அப்போ வந்து இவர் வந்து வெளியில் போகும்போது வேறு ஒரே வீட்டில் இல்லை, வேறு ஒரு அவருடைய வீட்டில் இருப்பார். அப்போ வந்து இவர் வந்து ஊருக்கு போய் கிளம்பி போகிறதுலாம் பல கதைகள் உங்களுக்கு தெரியுமே. ஊருக்கு கிளம்பி போயிடுவார். வந்து ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடும். உடனே ரிட்டன் வருவார். ரிட்டன் வரும்போது அந்த இடத்துல கேட்டால் வேறு ஒரு ஆணோட வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வந்து புழங்குற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அதை பார்த்துட்டு உடனே வந்து ஆவேசப்பட்டு என்ன சொல்கிறார், கையில் இருக்கிற வந்து ஏதோ ஒரு பாட்டில் எடுத்து அடித்து கொண்டுடுவார், மனைவியை கொண்டுடுவார். அப்புறம் சிறை வசப்படுவார். அதுக்கப்புறம் சிறையில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழித்து சிறை தண்டனைலாம் அனுபவிச்சுட்டு அவர் வரும்போது அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து இவரை புரிஞ்சிக்காமல் இவர் வந்து மனைவியை கொன்னது ஆவேசத்தில் மனைவியை கொண்டுட்டான். ஆனால் எதுக்காக கொன்னன்றதை அவர் சொல்ல மாட்டார், கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டார். அப்போ வந்து மகள் வளர்ந்து, ஸ்ரீதேவி தான் மகள், வளர்ந்து பெரியலாகிட்டு இருப்பாங்க. மகளும் வெறுப்பா, குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் வெறுப்பாங்க. காரணம் கேட்டிங்கன்னா வந்து உண்மையாக எதுக்காக கொன்னதுன்றதை அவர் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டார். அப்போ வந்து ஒரு கட்டத்தில் எல்லாருமே இவரை ஒதுக்குவாங்க, வீட்லேயே ஒதுக்குவாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா கல்கத்தா விஸ்வநாதன் நினைக்கிற பேர், அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார் அந்த படத்தில். அப்போ வந்து சிவாஜி போய் கேட்பார், ஏப்பா நீங்களாவது கேட்க மாட்டிங்களா, நான் வந்து ஒரு கொலைகாரனா, நீங்களாவது வந்து என்னை கேட்க மாட்டிங்களா, எதுக்காக நீங்கள் இதை பண்ண கேட்க மாட்டிங்களான்னும் போது அப்போ நேராக மகனை கூப்பிட்டு போயிட்டு அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள அந்த உறவு வந்து இந்த படத்தில் தாண்டி வேறு எந்த படத்திலும் சொல்லியிருக்க மாட்டாங்க சார். அம்மாவுக்கும் மகனுக்குள்ள உறவு சொல்லியிருப்பாங்க, நிறைய படத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்பாவுக்கும் மகனுக்குள்ள உறவு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. அப்போ நேராக அவர் கூப்பிட்டு போயிட்டு வந்து பீரோவை திறந்து ஒரு டைரி எடுத்து கொடுப்பாரு. அந்த டைரியில் வந்து தன் மகன் செய்த அந்த கொலையை பற்றி அவர் விவரிச்சிருப்பார். எந்த சூழ்நிலையில் இந்த சம்பவம், இந்த கொலை சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். அதை படிச்சுட்டு வந்து சிவாஜி கண் கலங்கி அழுவார் அப்பா கிட்ட. அந்த அளவுக்கு விவரிச்சிருப்பார் எந்த சூழ்நிலையில் இந்த கொலை நடந்தது. ஆடம்பரத்தையும் வந்து நாகரிகத்தையுமே வந்து மேல்தட்டு நாகரிகத்தை விரும்பக்கூடிய வந்து மருமகள், அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவள் என்ன மாதிரியான தப்பை வந்து செய்திருக்கலாம், அப்போது வந்து மகன் ஆவேசப்பட்டிருக்கலாம், அப்போ அந்த கொலை நடந்திருக்கலான்ட்டு அதில் விவரிச்சிருப்பார். அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காட்சி வந்து. இப்போ எதுக்கு இதை கொண்டு வந்து இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு மன வாழ்க்கையில் வந்து ஈடுபடும் போது சிலர் வந்து இந்த மாதிரியான வந்து ஒரு ராங் ரூட்டில் பயணிக்க முடியும் தான். இப்போ மாதம்பட்டி ரங்கராஜை பொறுத்த வரைக்கும் கேட்டினா அவன் வளர்ந்த சூழல் வந்து பார்த்திங்கன்னா வேறு, இந்த பெண் வளர்ந்த சூழல் வேறு, சரிங்களா. இங்கே பரவலாக வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு வேளை இது கற்பனை தான், இது நிஜம் கிடையாது. ஒரு காஸ்டியூம் டிசைனர் அதில் வந்து போதிய அளவுக்கு வந்து பெரிய அளவில் நீண்ட காலம் வருவாய் இருக்காது. அந்த அப்படியே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சினிமா துறையில் இருக்கிற நபர்கள் பழகும்போது ஒரு இயக்குனர் பழகி இருக்கிறாரு. அந்த இயக்குனரை வந்து முதல் படம் இனி எதிர்காலத்தில் பெரிய இயக்குனர் ஆகலாம்னு சொல்லி கூட வந்து அந்த இயக்குனர்கிட்ட வந்து இவங்க காதல் வாய்ப்பட்டிருக்கலாம், கல்யாணம் கூட வந்து முடிஞ்சிருக்கலாம். ஆனாலும் வந்து அடுத்தடுத்து வெவ்வேறு தொடர்புகள் வருது சினிமாவில். அப்போ சினிமாவில் வெவ்வேறு தொடர்பு இவருக்கு வந்து வேலை இல்லாமல் போயிடுறாரு. யார் வேலையெல்லாம் போயிடுறாரு, இதெல்லாம் நான் சொல்கிறது நடந்திருக்கலாம்னு சொல்ல வரேன். எப்படி கவரிமான் படத்தில் அவர் சொல்கிறாரோ அந்த மாதிரி. அப்போ இவருக்கு வந்து வேலை இல்லாமல் கூட இவருக்கு போயிருக்கலாம். யாருக்கு, முதல் கணவருக்கு. ஏன்னா ஒரே ஒரு படம் தான், அதுக்கப்புறம் பட வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு பிள்ளை வேறு இருக்கலாம். அப்போ இவங்க எதிர்பார்த்த அந்த வசதியான வாழ்க்கை வந்து அந்த மனிதர்கிட்ட கிடைக்கல. அப்போ இன்னொரு இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து தொடர்பில் வந்து நடிகர்கள் தொடர்பு ஏற்படும் போது அந்த நடிகர்கள் தொடர்பு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாதம்பட்டி ரங்கராஜன் ஒரு இளிச்சவாயன் வந்து கிடைக்கிறான்.
இருக்கிறதுலையே வந்து பெட்டரான இளிச்சவாயனாக இருக்கிறான். காரணம் கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் சினிமாவில் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம இருப்போம், நாளைக்கு இன்னொருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிடலாம். நான் மற்ற நடிகர்கள் சொல்கிறேன், புரியுது. சரிங்களா? விஜய் கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ வாழ்க்கையை டிசைன் பண்ண முடியாது, சரிங்களா? ஆனால் ஏற்கனவே அங்கே உங்களுக்கு தெரியும் பிரச்சனை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த நடிகர்களோட படம் ஆனால் அதை விட வந்து மாதம்பட்டி ரங்கராஜன் தனியாக ஃபைட்லாம் வச்சுருக்கிறான்றாங்க. வந்து பிரதமர் வரைக்கும் வந்து அவன் வந்து பெருமைக்குரியனாக இருக்கான். இவங்கெல்லாம் பிரதமர்கிட்ட பேச முடியாது. அவன் நினச்சா ஃபோன் போட்டால் பிரதமர்கிட்டே பேசுவாராம். அந்த மாதிரி ஒருத்தன் இளிச்சவாயன் நம்ம கிடைக்கும். ஏற்கனவே வேறு காஸ்டியூம் டிசைனர் இருக்காங்க. ஆமாம், ஆமாம். அப்படி இருக்கும்போது கேட்டால் அவனுக்கு போய் காஸ்டியூம் டிசைன் போகும்போது அப்போ அவன் வந்து என்ன செய்றான், வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இவங்க வலையில் விழுந்துட்டான். இவங்க சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு சபல பேர் வழி இவங்க தான் சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. கொக்கி போடுற போது யார் இவங்க சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் என்கிட்ட டைரெக்டாக வரல, வெக்கப்படணும் இதை சொல்கிறதுக்கு. இதை நான் போகல, அவர் வந்தார். ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிற கேட்டால் தங்கம் அவன் முதல் புருஷனை நீ வந்து டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொன்னார். அப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆண் ஒரு கணவன் வந்து தன் மனைவி வந்து அந்யோன்யமாக பேசுகிறதே வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் சொல்லக்கூடாது சார். பேசலாம், எல்லாரும் தான் பேசுகிறாங்க இங்கே சார். இவ்வளோ ரணகலம் போயின்னு இருக்கு சார். ஆனால் அதாவது ஜாய் கிருஷ்ணாவோட முதல் கணவர்கிட்ட எந்த ஒரு தகவலும் பரிமாற்றம் வரல சார். இந்த விஷயத்தில் அவரும் உடந்தையாக சார். சில பேர் என்கிட்ட கூட கேட்குறாங்க, எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து இப்படியும் நம்ம புரிஞ்சுக்கணும். என்கிட்ட கூட கேட்டாங்க சில பேர், சார் முதல் கணவனும் சேர்ந்தே இதை வந்து இந்த வேலையை பண்ணியிருப்பாங்களா சார், சதி பண்ணி இந்த பச்சைக்கிளி முத்துசாரம் படத்தில் வர மாதிரி அப்படி கூட இருக்கலாமா சார் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரியும் இருக்கலாம், ஆனால் ஏன் இப்படி இருக்கக்கூடாது கேட்டினா, ஒரு தன்னை விட்டு விலகி போன ஒரு மனைவி பிள்ளையோடு வந்து விலகி போயிட்டா, மனதளவில் வந்து விரக்தியாகி அவன் வந்து டிவோர்ஸே கொடுத்துறான்னு வச்சுக்கோ. டிவோர்ஸ் கொடுத்துறான்றது தான் தகவல். ஏன்னா நமக்கு இன்னும் ஆதாரம் தெரியும். கொடுத்ததில் முன்ன பின்ன இருக்குது. கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்னு சொல்கிறது வந்து 23 இவனோட கல்யாணம் ஆயிடுச்சு. யார் மாதம்பட்டியோட கல்யாணம் ஆயிடுச்சு. 24 டைவர்ஸ் பண்ணுறாங்க முதல் புருஷனை. அது ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. அது வந்து கன்ஃபார்மாக தெரியாது, வெளியே வந்து கேள்வி கேட்டதா ஆமாம் நீதிமன்றத்தில் கேட்டதா தகவல் இருக்குது. அவங்க அஃபிடேவிட்டாக போட்டால் தான் சார் வந்து அங்கே வந்து எதுவுமே செல்லுபடி ஆகும். அஃபிடேவிட் அதனால தான் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ இப்போ நான் சொல்ல கேட்டினா முதல் கணவன் சொல்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி பச்சைக்கிளி முத்துசாரம் படத்தில் வர மாதிரி அவரும் சேர்ந்து பிளான் பண்ணாரான். ஏன்னா அவர் மௌனமாக இருக்கிறாருன்றதுனால நம்ம சொல்லிட முடியாது. அதே சமயத்தில் ஒரு விரக்தியில் கூட இருக்கலாம், ஒரு அவமானமாக கூட இருக்கலாம்ல. ஒரு அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முறை நடக்கிறது. அந்த கல்யாணம் எப்படி நடந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். டைவர்ஸ் கொடுக்குறவங்க எல்லாம் வந்து சந்தோஷமாக கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க சார். எல்லாரும் இங்கே ஜிவி பிரகாஷ் ஆகிட முடியாது. மனைவியோடு சேர்ந்து வந்து ஒரே வாகனத்தில் போய் டைவர்ஸ் வாங்கின ஒரே புரட்சி வந்து கேட்டால் ஜிவி பிரகாஷ் தான் பண்ணியிருக்காரு. அது மாதிரி எல்லாரும் பண்ண முடியாதுல்ல அந்த புரட்சியை. நான் சொல்கிறது கரெக்டுங்க, நான் சொல்ல புரியுதுங்களா? புரியுது சார். அந்த மாதிரி கேட்டால் அவர் ஒரு விரக்தியில் கூட இருக்கலாம், அவமானத்தில் கூட வந்து பேசாமல் இருக்கலாம். அது நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அந்த மனுஷனை புரிஞ்சுக்கணும் சார். இங்கே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் சொல்கிறது தான் இது. இங்கே அடுத்தவருடைய மனிதர்களுடைய மனதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் இங்கே வாழ்க்கையே. இன்னும் சொல்லப்போனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் எல்லா மனிதர்களும் வந்து ஒருத்தர் சார்ந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லலாம் என்ன இது சொந்த காலில் நிற்கலாம், இது சொந்த காலில் நிற்கலாம். நீங்கள் எங்கே நிற்பேன்னு கேட்டிங்கன்னா வந்து தனியாக நிற்போம். எங்கன்னா பாலைவனத்தில் தனியாக தான் நிற்கணும், சொந்த காலில் நிற்கிறோம்னா. நான் சொல்கிறேன், ஒரு மனிதனை ஒருத்தர் சார்ந்திருக்கலாம், தொழில் ரீதியாக சார்ந்திருக்கலாம், அல்லது ஏதோ நான் சார்ந்திருக்கிறது பிரச்சனை கிடையாது. வாழ்ந்துருக்கிறது ஒருத்தருக்கு தான் வாழ்ந்துருக்க முடியும். நீங்கள் பல மனிதர்களை சார்ந்து தான் இங்கே வாழ்க்கை இருக்குது. ஆனால் வாழ்ந்துருக்கிறதுன்றதுன்னா யாராவது ஒருத்தர் தான் நீங்கள் வந்து இருக்க முடியும். அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். என்னென்னா வந்து இந்த மனிதர் வந்து நம்ம விட்டு விலகி போயிட்டா மனம் வந்து கொடுத்ததா சொல்ல முடியாது டைவர்ஸை. ஆனால் கட்டாயப்படுத்தி கேட்கும்போது நீங்கள் வந்து எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டு நோட்டீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே உங்க கூட சேர்ந்து வாழ முடியாது போது கேட்டால் அப்படின்னு நடந்துக்கலாம். இது நம்ம என்னன்றதை நம்ம வந்து உறுதியாக தெரியாமல் நம்ம போகிற போக்கில் அடித்து விட்டு போக முடியாது. அதனால் நான் நினைக்கிறது என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி பல பேர் சொல்கிற மாதிரி இருந்தால் பச்சைக்கிளி முத்துச்சாரம் படத்தில் வர மாதிரி அவரும் சேர்ந்து பின்னணியில் இருக்கிறாரான்றது. ஆனால் ஒன்று, ஜாய் கிருஷ்ணா பின்னாடி மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. மாதம்பட்டி ரங்கராஜை வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து கோடிக்கணக்கான பிஸ்னஸ் நடக்கிறதுனால அது வந்து
வலையில் வீழ்த்தணுன்ற அந்த இது இருந்திருக்கு. அதனால தான் அவங்களுடைய நடவடிக்கையை தான் நம்ம வச்சு முடிவு பண்ணுறோம். நீங்கள் முதல் மணியாக இருக்கட்டும், நீங்கள் 2வது மணியாக இருக்கட்டும், முதல் கணவன் இருக்கட்டும், 2வது கணவன், ஆத்மார்த்தமாக நீங்கள் நேசிக்கிறீங்க, உண்மையான காதல் மட்டும்தான் அங்கே இருக்குது அப்படின்னா ஒருபோதும் நீ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கொச்சப்படுத்த மாட்டீங்க, கேவலப்படுத்த மாட்டீங்க. ஒரு வார்த்தை கூட தப்பான வார்த்தை வராது. அவன் அயோக்கியனா கூட இருக்கட்டும், ஆனால் எனக்கு வந்து அப்படி கிடையாது. அவன் அயோக்கியனா கூட இருந்துக்கிட்டோம், ஆனால் என் விஷயத்தில் நான் வந்து அவனை லவ் பண்ணுறேன், அவனை நான் கொச்சப்படுத்த மாட்டேன், அவனை கேவலப்படுத்த மாட்டேன். அவன் வந்து என்னை எவ்வளோ வேணால் கேவலப்படுத்திட்டோம், ஆனால் நான் அவனை அப்படி அதுதான் எங்கள் காதல். காதல் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறது சரியாக இருக்கும். கண்டிப்பாக. நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒருத்தர் லவ் பண்ணிட்டீங்கன்னா அவன் உங்களை கேவலப்படுத்துகிறான், உங்களை வந்து இது பண்ணுறான். இங்கே எத்தனை தாய்கள் வந்து அங்கே ஒதுங்கி போகிறது தான் ஒரு நல்ல காதல். விலைக்கு கூட போயிடுவாங்க, விலைக்கு கூட போயிடுங்க. இப்போ வேணாங்க, நான் விலைக்கு போயிருங்க, நீங்கள் அவரை பற்றி தயவு செஞ்சு பேசாதீங்க. இன்றைக்கில சார் என்றைக்கோ வந்து சில பேர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே இருக்குது. பிரகாஷ் ராஜோட உங்களுக்கு தெரியும், பிரகாஷ் ராஜ் வந்து லலிதா குமாரியை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாரு. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து உங்களை வந்து பிரகாஷ் ராஜ் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாருங்களே, நீங்கள் ஏன் வேறு ஒரு மறுமணம் பண்ணிக்கூடாதான்ற மாதிரி ஒரு வார்த்தையை போடும்போது அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போட்டோம், ஆனால் நான் அவரோட வாழ்ந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை. அவர் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவர் வாழ்ந்துட்டோம். ஆனால் நான் வந்து அவரோட வாழ்ந்த வாழ்க்கை வந்து உண்மையானது, காதல் நிறைந்தது, உண்மையான வாழ்க்கை. அதனால் நான் வந்து இன்னொரு திருமணன்றது எனக்கு வந்து அவசியமானது. என் பிள்ளைகள் தான் என்னுடைய எதிர்காலம், என்னுடைய பிள்ளைகள் தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அப்போ புரியுதுங்களா, இதுதான் லவ்ன்றது, இதுதான் காதல். பிள்ளைகளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், தர்மேந்திரோடைய மனைவி சொல்கிறாங்க, பிரகாஷ்க்கு அவர் சொல்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இஸ் நாட் எ குட் ஹஸ்பண்ட், பட் வந்து அவர் வந்து கிரேட் பர்சன் சொல்கிறாங்க. அவர் வந்து அதாவது கேட்டிங்கன்னா சரி பெருமைக்குரிய தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என் பிள்ளைகளுக்கு பெருமைக்குரிய தந்தையாக இருந்தான், ஆனால் எனக்கு நல்ல கணவனாக இல்லை. அதே தான் இங்கேயும் சொல்லலாம். பிரகாஷ் ராஜ் என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா வந்து என் மகள்களுக்கு நான் வந்து சொத்தை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், கல்யாணம் பண்ணேன், காட்சி பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், எல்லாம் சொல்லலாம். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு மட்டும்தான் அப்பா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதை வந்து அவங்க ஷேர் பண்ணிட்டாங்கல்ல, ஷேர் ஆயிடுச்சு. பிரகாஷ் ராஜோட பிள்ளைகள் வந்து மகள்கள் வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு மட்டும்தான் அப்பாவாக இருந்தார், வேறு யாரும் வந்து பங்கெடுக்க முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு கேட்டினா நான் வாழ்ந்தது உண்மை, பிரகாஷ் ராஜோட நான் வாழ்ந்தது உண்மை. அவர் வாழ்க்கை அவர் தீர்மானிச்சுக்கிட்டார். நான் வந்து என் பிள்ளைகள் தான் என்னுடைய எதிர்காலம்னு சொன்னேன். இதுதான் இந்த மாதிரி வந்து ரொம்ப ரேர் தான் பெண்கள் அந்த மாதிரி இருக்கிறது. உங்கள் உண்மையான காதல் இருந்ததுன்னா இந்த ஜாய் கிருஷ்ணனில் நீங்கள் சொல்லுங்கள், உண்மையான காதல் இருந்ததுன்னு வச்சுங்களேன், முதல் காலடியே அவங்க டைவர்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுவும் காதல் திருமணம், அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது. நல்லா கவனமாக இருக்கிற அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது, அது காதல் கல்யாணம் தான். அதுக்கு பிறகு வந்து சும்மா சார் சொன்னாங்க, பொண்ணு எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க. எதுக்கு? சில பேர் ஏமாந்துடுறான், இந்த காதல் கத்திரிக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு. காதல் இருக்குது சார், அது வேறு. அது வந்து எல்லாமே வந்து இங்கே வந்து காதல் சொல்கிறதுக்கு எல்லாமே ஒரிஜினல் காதல் கிடையாது, நிறைய இருக்குது. காதலிக்கும் போதே வந்து ஒத்தையா ரெட்டியா, இவனா அவனா, எது அந்த மாதிரி காதல்லாம் இருக்குது. லவ் பண்ணும்போதே இவன் பெட்ரா அவன் பெட்ரா, இல்லை அப்பா ஒருத்தர் பார்க்குறான் அது பெட்ரா, இப்படி இருக்கிறாங்க. பெண்கள் வந்து நான் கொச்சப்படுத்தலை, அது பெண்கள் நிறைய அந்த விஷயத்தில் வந்து புத்திசாலியாக இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆண்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே நல்லவன் நான் சொல்ல முடியாது. அதுலேயும் ஏமாற்று பேர் வழி எவ்வளோ பேர் இருக்கிறான், ஃப்ராட் இருக்கிறான், குழந்தைய கொடுத்துட்டு ஏமாத்துறவன் இருக்கிறான், இந்த மாதிரி இருக்கிறான். நான் இல்லைன்னு சொல்ல. நான் வந்து எல்லாருமே ஆம்பளைங்கள்லாம் ரொம்ப நான் வந்து வக்கீல் போய் அவங்க வாதாடலாம் நான் விரும்பலை. ஆனால் எவ்வளோ இருந்தாலும் வந்து இழப்புன்றது யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து பெண்களுக்கு தான் அந்த இழப்பு இருக்குது. ஏன்னா அவங்க கற்பை எடுக்கிறாங்க, ஆண்களுக்கு கற்பு இல்லையா, ஆண்களுக்கும் கற்பு இருக்குது. ஆனால் அதை தாண்டி பிள்ளைகளை சுமக்கிற இடத்துல வந்து யார் இருக்கிறாங்கன்னா அது இயற்கையின் விதிப்படி பெண்கள் தான் இருக்குது. அப்போ லாஸ் வந்து பெண்கள் தான் அப்படின்னு இருக்குது. அப்போது பெண்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஆண்களும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சர்வசாதாரணம். பிள்ளையை பெற்றுக்கிறது, அப்புறம் அவன் வந்து கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது சர்வசாதாரணமாக நடக்குது. காலம் மாறிட்டு வருது. அப்போது ஆண்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். அங்கே சில உண்மையான சில பேர் காதலிக்கிறன்ற பேரில் போய் விழுந்துட்டு இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஏங்க முதல் புருஷன் வந்து பேச மாட்டேங்கிறாருன்னு. அவர் என்ன பேசுவார்? டைவர்ஸ் முடிஞ்சிச்சு,
அவர் ரோல் முடிஞ்சிச்சு. அவர் என்ன பேச முடியும்? அப்படியே பேசினாலும் அவர் பேசாமல் இருக்கிறது சந்தேகம் இருக்குது. அவர் பேசாமல் இருக்கிறது சந்தேகம் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே பிரசாந்தோட டைவர்ஸ் மேட்டரில் என்ன நடந்ததுன்னு கிரகலட்சுமியோட டைவர்ஸ் கேஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து பிரசாந்தோட சார்பில் வாதாடும் போது அங்கே என்ன சொல்லப்படுது கேட்டால், இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்திருக்கு, அந்த கல்யாணத்தை மறைச்சி வந்து பிரசாந்தை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது, அப்போ அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் வருது. அந்த கல்யாணத்தை நிரூபிக்கணும். அப்போ அந்த முதல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண அந்த கிரகலட்சுமியோட வந்து முதல் ரிஜிஸ்டர் பண்ண அந்த பையனை கூப்பிட்டு வந்து பேச வச்சாங்க. அந்த பையன் வந்து பேசினான். கோர்ட்லேயே வந்து அஃபிடவிட்டே போட்டான். எங்களுக்குள்ளே வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்தது உண்மை, ஆனால் எங்களுக்குள்ளே எந்த உறவும் கிடையாது. அவங்களுடைய வசதி வாய்ப்பு வந்து அவங்களோட சேர்ந்து என்னால் வாழ முடியாது. 2 பேரும் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் வாழ்ந்து வந்தோம். ஆனால் அலைபாய்தி ஸ்டைலில் அவங்க, ஆனால் எங்களுக்குள்ளே எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்றத வந்து ரொம்ப சினிமாவில் கூட அந்த மாதிரி நடக்காது. அப்படி ஒரு அஃபிடேவிட் வந்து தாக்கல் பண்ணார் அந்த தம்பி. அவர் வேற ஒரு வாழ்க்கையில் இருக்கிறாரு. ஸோ இது வந்து இதுதான் காதல் பண்ணும்போது தெரியல. ஸோ காதலித்த பிறகு மன வாழ்க்கையை நோக்கி நகரும்போது இந்த குடும்பத்தோட ஸ்டேட்டஸ், நம்ம குடும்பத்தோட ஸ்டேட்டஸ் என்னன்றத இங்கே பல பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மேரேஜ் பண்ணும்போது அதெல்லாம் பார்க்க மாட்டேன், லவ் பண்ணும்போது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மேரேஜின்னு நகரும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஸ்டேட்டஸ் எல்லா லொசுக்கு எல்லாமே வந்து நிற்கும் குறுக்க வந்து. அப்போ அதெல்லாம் கடந்து போகிறது கஷ்டம். லவ் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, லவ் பண்ணும்போது பண்ணிடலாம். அங்கே அப்போ ஸ்டேட்டஸ்லாம் பார்க்க முடியாது. இங்கே லவ் பண்ணி இங்கே இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜாய் கிருஷ்ணா விஷயத்தில் வேறு நடக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே மதமாக இருந்தாலும் கூட மதம்லாம் குறுக்க நிற்கலை, கல்யாணமும் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்னு வரும்போது அங்கே அந்த காதல்லாம் காணாமல் போய் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவனை வந்து நம்ம இன்னொரு வாழ்க்கையை வந்து, ஏன்னா சில பெண்கள் இருக்கிறாங்க சார், அவங்களுக்கு லக்ஸரியஸான வாழ்க்கையை வாழணுன்ற வந்து இருக்குது. ஏதோ நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் 4 சவத்துக்குள்ளே வந்து முடக்க முடியாதுல்ல. அதுதான் அந்த தம்பி சொன்னார் பிரசாந்த் விஷயத்தில். அந்த ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ண அந்த தம்பி என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, நான் அவங்க வீட்டுக்கு கிரகலட்சுமியை கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் வந்து பெண் கேட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். அங்கே போகும்போது அந்த கேட்டை பார்த்துட்டு நான் வந்து மறந்து போயிட்டேன்றார். அவங்க வீட்டோட கேட்டு என் வீட்டோட சைஸுன்ட்டார். யாரோட வீட்டு? கிரகலட்சுமியோட வந்து வீட்டோட அந்த கேட்டோட வந்து சைஸு தான் எங்கள் வீட்டோட சைஸு. அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து காதல்ன்ற பேரில் கொண்டு வந்து ஒரு சின்ன ஒரு கூண்டுக்குள்ளே நான் வந்து அடைக்க விரும்பலை. அவளால் சந்தோஷமாக வாழ முடியாது. இப்போ பார்த்தீங்களா அந்த இடத்துல காதல் என்னாச்சு? காதல் உண்மை தான், ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவன் நினைக்கிறான் பார்த்தீங்களா மனசில், நான் வந்து என்னுடைய சுயநலத்துக்காக அவளை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு நான் வந்து சின்ன ஒரு வீட்டுக்குள்ளே நான் அடைக்க விரும்பல. அதே சமயத்தில் அங்கேயும் போய் என்னால் அடாப்ட் ஆக முடியாது. சில பேர் நினைப்பான், ஆஹா பெரிய சொத்துக்கார மாட்டிட்டான், எது பெரிய சொத்துக்கார மாட்டிட்டான், அந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்த கதைன்னா பாருங்கள், இந்த வேலம்மாள் ஸ்கூலில் அந்த இதில் அந்த மாதிரி இருந்தப்பா நமக்கு வந்து பெரிய வந்து குடும்பம் சிக்கிடுச்சு, லைஃப்பில் சொல்லலாம். ஆனால் அந்த தம்பி வந்து அது ஒரு, நான் சொல்கிறது ரொம்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த, ஒரு 15 வருஷம் நினைக்கிறேன், 10 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம் கோர்ட்டில். அப்போ வந்து சொன்னார், இல்லை சார் என்னால் வந்து அது ஸ்டேட்மெண்ட்டே அஃபிடேவிட்டே போட்டார், என்னால் கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து என் வீட்டுக்குள்ளே அடைக்க முடியாது. அப்போ எங்கள் அம்மாவும் நானும் மட்டும்தான் வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து வேணாம், என்னென்னா நாங்கள் செஞ்ச தப்புனா அதை வந்து முறையாக வந்து ரத்து பண்ணிடணும், அது நாங்கள் பண்ணலை, அப்படியே பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் ஒரு குடும்பத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப உருக்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. அதில் வந்து பிரசாந்துக்கு வந்து டிவோர்ஸ் கிடச்சிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து முதல் மேரேஜ் வந்து ரத்து பண்ணாமல் இந்த மேரேஜ் பண்ணதுனால செல்லாதுன்னு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட மாதம்பட்டி ரங்கராஜ் மேட்ரு வந்து கிட்டத்தட்ட அப்படி வந்து தான் முடியும்னு வச்சுங்களேன், இதே மாதிரி தான் முடியும். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார், இங்கே தயவுசெய்து யாரும் வந்து இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேரும் வந்து உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை கூட நீங்கள் தேர்வு செஞ்சீங்க மாற்றி மாற்றி, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் காதல்ன்ற அந்த வார்த்தையை வந்து கொச்சைப்படுத்தாது. நான் லவ் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, லவ்னு சொல்கிறீங்கல்ல, அதனால தான் நான் வந்து சொன்னேன் உங்களுக்கு, காதல் என்பது வீட்டு விலங்கு மாதிரி, காமம் என்பது வந்து காட்டு விலங்கு மாதிரி. நீங்கள் காட்டு விலங்காக நடந்துக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொச்சைப்படுத்தக்கூடாது. தொடர்ந்து காதலை வந்து கொச்சைப்படுத்துறது ஏற்றுக்கவே முடியாது. இது வந்து என்ன நடக்குதுன்னு நீதிமன்றத்தில் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம். ஜாய் கிருஷ்ணா, மாதம்பட்டியோட முதல் மனைவி என்ன, இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க, அதுக்கான
நீதிமன்றம் உங்களுக்கு என்ன பதில் கொடுக்க போகுதுன்னு தொடர்ந்து பேசும். உங்கள் நேரத்துங்கிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.